தட்டி தூக்கிய இஸ்ரேல், களம் இறங்கியதா மொசாத்? என்ன நடக்கும் இனி? இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையே பல மாதங்களாக போர் நீடித்து வருகிறது. இதில் இதுவரை உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 39,000 கடந்தது. 90,589க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினர் மீதான தாக்குதலை இஸ்ரேல் படைகள் தீவிரப்படுத்தி வருகின்றன. இஸ்ரேல் தரப்பில் 1200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் தங்கள் குழுவின் முக்கிய தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதாக ஹமாஸ் குழு தெரிவித்துள்ளது. ஈரான் புதிய அதிபர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க சென்ற அவர் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார் என்ற செய்திகள் வெளியாகியுள்ளன. இது குறித்து ஹமாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இஸ்மாயில் ஹனியே ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் நடந்த இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டார் என உறுதி செய்துள்ளது. ஈரானின் புரட்சிகர படைகளும் இந்த சம்பவத்தை உறுதி செய்துள்ளது. ஹனியே தங்கியிருந்த இடத்தை குறிவைத்து இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் அவரும் அவரது மெய்காப்பாளரும் கொல்லப்பட்டனர் என்று ஈரானிய புரட்சி படைகள் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் படையினர் நடத்திய தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையே பல மாதங்களாக போர் நீடித்து வருகிறது. பாலஸ்தீனிய தரப்பில் 39,000 பேரும், இஸ்ரேல் தரப்பில் 200க்கும் மேற்பட்ட பேரும் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. 90,000க்கும் மேற்பட்டுள்ளோர் காயமடைந்துள்ள நிலையில் ஹமாஸ் அமைப்பினர் மீதான தாக்குதலை இஸ்ரேல் படைகள் தீவிரப்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில்தான் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரானில் கொல்லப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாத்திற்கு சம்பந்தம் இருக்கலாம் என்ற தகவலும் சமூக வலைதளங்கள் வாயிலாக பரவி வருகிறது. முக்கிய தலைவர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் ஹமாஸ் எந்த மாதிரியான நடவடிக்கையில் இறங்கும் எனவும் அதனை இஸ்ரேல் எப்படி எதிர்கொள்ள போகிறது என்பதுதான் உலக நாடுகளின் கவனத்தை பெற்ற விஷயமாக மாறியுள்ளது. படித்தவரா நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920001 7397355517.